நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மோகனா மூவிஸ் தயாரிப்பில் ப்ரொடியூஸ் ஆன படம் ஒரு கண்ணியும் மூணு களவாணிகளும் ஜேஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. கடைசி ஒரு வருஷமாக நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜேஎஸ்கே. அந்த வரிசையில் இந்த படம் வருதுன்றது வந்து எங்களுக்கு அடிஷ்னல் ப்ளஸ். இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆளை தூக்க போகிறோம். இந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காங்க வந்து சிம்புதேவன் சார். சிம்புதேவன் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே அவரோட படங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மூணு படமுமே ஃபேண்டசி ஆன சப்ஜெக்ட். அந்த வரிசையில் தான் இந்த படமும் வரும். மறைச்சு வச்சு கொண்டாந்தும்ல. நல்ல வெயிட். ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. நான் பகவதி பெருமாள் பக்ஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்து கணத்தில் நடிச்சிருந்தேன். இப்போ ஒரு கண்ணியும் மூணு கணவனையும் படத்தோட ப்ரொமோவில் அவங்கள மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிம்புதேவன் சார்கிட்ட வந்து ஃபோன் வந்தது. நான் இல்லை சார், இந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணியிருக்கேன், அவர் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு 2 மாதத்தில் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் பரவாயில்ல நம்ம நேராக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஆஃபீஸ் கூப்பிட்டா அது என்னோடய வீக்னஸாக இல்லை அவரோட டெக்னிக்காக தெரியல. நான் ஆஃபீஸ் போனோன்னே எனக்கு அவர் கையில் ஃபுல் ஸ்கிரிப்டையும் கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய டைரக்டர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. ஆனால் அதான் நடந்தது. ஸோ ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் படிக்கும்பொழுது பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நான் தண்ணி குடிக்க மாட்டேன். பெரிய முள்ள எதில் நிற்குது? 6லண்ணே. அப்போ சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9:06. உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தம்பி. மியூசிக் வந்து நடராஜன் சங்கர் பண்ணியிருக்காப்புல. நடராஜன் சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி மூடர்கூடம் பண்ணியிருக்காரு. மூடர்கூடத்தில் ஹாரரே ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்குலாம் தெரியும். அதை வச்சு தான் டேரக்டர் வந்து அவர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வச்சு போகலாமே சார் அப்படின்னு கேட்டேன். பட் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. மறைச்சு வச்சு கொண்டாந்தும்ல. நல்ல வெயிட். ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைய நடுவில் வச்சுட்டு ட்ரிபிள்ஸ். பொண்ணை கடத்ததெல்லாம் சப்ப மேட்டு தமிழே. பேசாம இந்த அசைன்மெண்ட்டை இவங்கிட்டே கொடுத்துடலாமோ? மாட்டுனாங்க. நான் நடராஜன் சங்கரன், ஒரு கண்ணியும் மூணு களவாணிகளும் படத்தோட மியூசிக் டைரக்டர். இது எனக்கு 2வது படம். என்னோடய முதல் படம் பார்த்திங்கன்னா மூடர்கூடம் எப்படி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சிங் ரோல் கிடச்சிச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இது அவுட் அண்ட் அவுட் ஒரு டோட்டல் காமெடி வித் ஸ்டைல் இருக்கிற படம். இந்த படத்தில் மொத்தம் 3 பாட்டு. பேச்சுலர் அன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோ சாங், அதுவும் கானாபாலா எழுதி பாடினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பாட்டோட இன்ட்ரோ. பேச்சுலர் அன்னைக்கே அவ 8 போட்டு காட்டுறா, பேலன்ஸை வச்சுக்கின்னு மிஸ்டு காலை கொடுக்குறா. ஒய் 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 பர்கர் பீட்சான்னு பார்த்த பொருளை கேட்குறா. ஹாப்பியா இருக்க என் பிபியை தான் ஏத்துறா. ஒன்னும் தெரியா பச்சை புள்ளனா, ஜாமீன் கிடைச்சும் இருக்கிற உள்ளனா. ஒய் 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 சிம்புதேவன் சார் சொல்லும் போதே சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கட் பண்ணி சுவிட்சர்லாண்டுக்கு போகிற மாதிரி பாட்டெலாம் கிடையாது. இந்த படத்தோட கதையை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து சாங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து 3 பாட்டு இருக்கும். ஒன்று வந்து ஜூலை மாதம் நரேஷையர் பாடினது வைரமுத்து சாரோட வரிகளில். 2வது வந்து 3 கோடி ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க விநாயகம் சாரும் சின்ன பொண்ணு மேடமும் பாடினது வைரமுத்து சாரோட வரிகளில். 2மே படத்துக்குள்ளே வர பாட்டு. ரொம்ப பிரமாதமாக வரிகள் எழுதியிருந்தார்.
பொம்பளக மொத்தம் தமிழ்நாட்டுல ஒன்ன மட்டும் பச்சை குத்தி வச்சண்டி உள்நாக்குல. கேமரா பார்த்தீங்கன்னா கதிர் சார் பண்ணியிருக்காரு. கதிர் சார் வந்து கேமரான்றது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் என்னோட ஆட்டிடியூடோ ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏதோ டமால் சத்தம் கேட்டுதே. ஓ, உங்களுக்கும் கேட்டதா சார்? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துருக்கூடாது. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவர் படங்கள் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆள் பற்றி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் டைரக்டர் ஃப்ரெண்ட்லி சினிமாட்டோகிராஃபர். ஆனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது அதையும் பார்த்தேன். அது கூட அடிஷ்னலாக வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி. எப்படி எந்த அளவுக்குன்னா, ஹீ ஒர்க் ஃபார் அஸ் ஆர்டிஸ்ட். எப்படின்னா ஒரு 7 டேக் 8 டேக் போகும்பொழுது 3-4 டேக்கில் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்போம். திருப்பி பண்ணும்பொழுது அந்த விஷயத்தை மறந்துட்டு புதுசாக பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து தனியாக வந்து சொல்லுவார், நீங்கள் அந்த 3ஆவது டேக்கில் அந்த மாதிரி பார்த்ததில்ல, அது நல்லா இருந்தது, அதை ரீகலெக்ட் பண்ணி அதை நமக்கு எடுத்து கொடுப்பாரு. நம்ம அதை சரியாக பண்ணுற வரைக்கும் அவரை விடவே மாட்டார். தண்ணி குடிக்க மாட்டேன். பெரிய முள்ள எதில் நிக்குது? 6லண்ணே. அப்ப சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9:06. உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தம்பி. ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணுன்னா பிந்து மாதவி, பக்ஸ், அர்ஷிதா ஷெட்டி, இதை தவிர்த்து நிறையா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நாசர் சார், விஎஸ் ராகவன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நரேன் சார், அதுக்கப்புறம் ஜாஸ்பர் சார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு கூடுதல் பலம் படத்துக்கு. பெரிய முள்ள எதில் நிக்குது? 6லண்ணே. அப்ப சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9:06. உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தம்பி. I am Lahari. Happy Lahari. வள்ளிய ரவுடிகள்லாம் சம்சாவை நம்ம கடையில தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் சமோசா. நான் ரவுடிகளை சொன்னேன். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொண்ணு கடத்ததெல்லாம் சப்ப மேட்டர் தமிழே. பேசாம இந்த அசைன்மெண்ட்டை இவங்கிட்டே கொடுத்துடலாமோ? மாட்டுனாங்க. ஏதோ டமால் சத்தம் கேட்டுதே. ஓ, உங்களுக்கும் கேட்டதா சார்? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துருக்கூடாது. தூக்கிடணும். டேய், நீ சவல தூக்கிடுவல்ல? லவ் பண்ணும் போதே அத்தனை தடவை தூக்கியிருக்கேன். அவ ஸ்லிம் ஃபிட் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐஸ்ல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா, கோழி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா, பிக்காலியா ரோட்டு மேல மாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா, நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் நாங்கோயால இப்ப காதல் வந்து ஆடுற. மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு
நட்டு போனா Well, mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah. Well, mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. பிச் கேட்சில் காதல் பிச்சில் காஜி ஆடி நின்ன லாபா ஒன்னுல மிடில் ஸ்டம்பில் ஏண்டி போல்டு பண்ண யாக்கரத்தின யாத்தே செக்ஸியா சிக்ஸ தூக்கி விட்டா லோட்டாங்கையில நெஞ்ச கழிச்சுதான் காமெடி ஆக்கி விட்டா மாங்கோலியா நான் இங்க நின்ன கொந்திட்டு போனா நான் என்ன பண்ண ஒரு கைத நான் பீட்டரு நீ மைதா கொண்டு போஸ்டரு அவளோட நம்ம மேட்டரு ஆட நாங்கையால இப்போ காதல் வந்து ஆடு தஜந்த கிடததா 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 மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல வட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா Well, mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. Yeah, yeah, yeah. Well, mama, come to me, baby, won't you come right now? We can sweat it out in the sun. We can burn it up and heat it up and take it down. Gonna be crazy and super fun. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னே தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன் பெண்மீன் விழியில் என்னே அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசியிருக்கேன். அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா நீயே பண்ணு. ப்ளீஸ் அடே
டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா. பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன்டா இப்படி பண்ற? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே எனக்குள்ளானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இருந்து எழுத்து. அப்புறம்னா அது எப்படி? சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனா அவளுக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் நம்புவா. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே, இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன். பெண்ணின் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு. மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா நெய் குழந்த மாதிரி செம்மையா இருக்கீங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல? மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல வட்டம் விட்டு போனா. மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. அந்த பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு செட் பண்றது? அப்ப என்ன அந்த பொண்ணுக்கு செட் பண்ணி விடுங்க. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே. எதுவும் வேண்டாமே பெண்ணே. பொய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா. பொய் சொல்லியாவது பிக்கப் பண்றதுதான் பசங்க பாலிசி. என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்பா வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணும். எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்மோர் மாதிரி இருக்கப்போ. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா. தண்ணி அடிச்சா தப்பமா திட்டாமா கோப்பமா. ஆமா இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ. லைவா மர்டர் பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல அவ சாவறத பாப்பீங்க. ரிங்ல வச்சு அவனை ஒரு அடியாவது அடிக்கணும் கோச். அடிச்சுட்டு அவன் கண்ணை நான் பார்க்கணும். मान कराते மலை தாண்டி
இந்த காலத்து பொண்ணுங்க கழுத்துல என்ன போட்டிருக்க கையில என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தலாம் உசாராவது. என்ன ஒரு படம் லவ் பண்ணணும், 2 படம் லவ் பண்ணா இப்படித்தான். எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் உங்களை மாதிரி பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தாலே ஒரு கெத்துங்க. டேய் அதெல்லாம் செட் ஆகாதுடா உனக்கு. நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை உசார் பண்ணணும். ஓவரா ஆசைப்பட்ட ஒபாமாக்கே பிடிக்காதுடா. உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுதாங்க நான் ஆசைப்படுறேன். நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. உங்களை யாருக்குமே மிஸ் பண்ண தோணவே தோணாது. கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்கலன்னா குழா தண்ணின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இப்பெல்லாம் பொண்ணுங்க செம்ம ஷார்ப்புடா. நீ செஞ்சதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு. உன்னை லவ் பண்ணி கட்டின பாரு, என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் வச்சு நீ என்ன பண்றதுன்னே தெரியல.